தமிழுங்கிறது ஒரு சூழலியல் மொழி. வெறும் மொழி மட்டுமல்ல, அது சூழல் சார்ந்து சுற்றுச்சூழல் சார்ந்து வடிவமைக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இன்றைக்கி அது நிறைய வடிவம் மாறிடுச்சு. சரி, காகத்தை இப்போ ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, காகத்தை ஏன் நடுக்கடல்லேருந்து பறக்க விடுறாங்க அப்படின்னா, இந்த பையன் சொன்னால் ஏன்னா அது கரையை தேடி போகும். அப்போ அந்த காலங்களில் அந்த கேம்பஸோ மேக்னெட்டோ பெரிய டெக்னாலஜி இல்லாத காலங்களில் சுற்றுச்சூழலை சார்ந்து எல்லாருமே இயங்கியிருக்காங்க. எல்லாம் நம்ம சாப்பிட்ட சாப்பாடுலேருந்து எல்லாமே சூழலை சார்ந்து மையமாக வச்சு ஒரு வாழ்வியல் முறையை மேற்கொண்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம காகத்தை பார்க்கும்போது என்ன சொல்கிறோம், காகங்கிறது ஒரு கருப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ நாமளே ஒரு மாயையை ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டோம். கருப்பாக இருக்கிறதுலாம் அசிங்கமானது, அல்லது அது வேறு சமூகம் சார்ந்தது, வேறு இழிவுபாடுகளை சார்ந்தது, அல்லது அது சரியில்லாதது. சரி, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம சொல்லியிருப்போம். அப்போ பழங்காலங்கள்லேயே இருக்கிற நம்ம தமிழ் நூல்களில் என்ன சொல்லியிருக்காங்க, கப்பல்கள்லேருந்து காகங்களை பறக்க விட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, திசை தெரியாமல் இருக்கும்போது காற்றின் திசையை மையமாக வச்சு படகுகளை பயன்படுத்தி, இதெல்லாம் தமிழில் படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த காகங்கள் எதை நோக்கி போகும்னா கரையை நோக்கி போகும். அப்போ மனிதர்கள் எங்கே இருக்காங்களோ அதை சார்ந்த பகுதிகளை கண்டுபிடிப்பதற்காக அந்த இதில் பறக்க விட்டுருக்காங்க. அதுதான் இன்றைக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க, காகம் கரைந்தால் விருந்தாளி உறவினர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி தானே? இப்போ யாராவது கேட்டிருப்பீங்க, ஏன் இந்த தலைமுறை நீங்கள் 2K கிட்ஸ்லேயே எல்லாமே மறக்கடிக்கப்பட்டது ஒன்று அல்லது மழுங்கடிக்கப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். அப்போ இந்த சூழல் சார்ந்த அறிவை பெறுவதற்காக தான் நம்ம இந்த இடத்துல இன்றைக்கி நம்ம கூடியிருக்கோம். இளம் பசுமை ஆர்வலர் திட்டத்தில் இப்போ இந்த கேம்பஸை சுற்றி நம்மளை சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை சூழல் சார்ந்த அறிவை பெறுவதற்காக இந்த கூடுகை. இப்போ நம்ம காகம்னு சொல்கிற ஒரு விஷயம் வாழ்நாளில் 30,000 விதைகளை விதைக்குது அதோட எச்சத்தின் மூலியமாக ஒரு காகம். இதே போல் சிட்டுக்குருவியிலிருந்து, பறவைகளிலிருந்து, விலங்குகளிலிருந்து இந்த உலகை பசுமையாக மாற்றுவதற்கு, தான் வாழ்வதற்கும் சுற்றுச்சூழலை மெயின்டைன் பண்ணுவதற்கும் தன்னை அறியாமலே ஒரு நல்ல பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது தன்னோட எச்சத்தின் மூலியமாக ஒரு வாழ்நாளில் 30,000 விதைகளை விதைக்கிறது. ஒரு யானை கிட்டத்தட்ட 20 லட்சம் விதைகளை விதைக்கிறது தன்னோட எச்சத்தின் மூலியமாக. இப்போ இது வெறும் தகவலாக இல்லாமல், இப்போ நம்ம பகுதியில் இப்போ இருக்கிற இடத்துல என்ன சார், என்ன நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற சூழல் சார்ந்த அறிவை பெற போகிறோம். அப்போ இதில் என்ன சார் இருக்குது, எல்லாம் இப்போ இலையுதிர் காலம், வெயில் காலம் வந்துருச்சு, இலையெல்லாம் ஏன் இலையை உதிர்த்திட்டே இருக்கணும்? வழக்கத்துக்கு மாறா இப்போ மழை காலத்தில் பசுமையாக இருக்கும், இப்போ இலையை நிறையா மரங்கள் உதிர்க்குதுல, என்ன காரணம்? ஏன் 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 இலை உதிர் காலம்னு சொல்கிறாங்க? இலை உதிர்து, அதனால் இலை உதிர் காலம். இலை துளிர்த்தாலும் அது வேறு இலை துளிர் காலம். அருமையான பதில். வேற தகவல்? அப்புறம் வேற புதுசாக ஏதாவது கொஞ்சமாவது யோசிக்கணும் தானே. இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்ச தகவல்களை பரிமாறுறது மட்டும் கிடையாது, உங்களை மாறாக சூழலியல் சார்ந்து சிந்திக்க வைக்க வேண்டுங்கிறதுக்கு தான். இது பாடத்திலே படிச்சிருப்பீங்க, இது சாதாரண விஷயம். டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் இப்போ வெயில் காலத்தில் இலையை உதிர்க்கணும்? அது வளருவதற்காக. ஏன்னா அந்த மரம் தான் தப்பி பிழைப்பதற்காக, உயிர் வாழ்வதற்காக, சாகாமல் இருப்பதற்காக, அதுக்கு தான் இலையை உதிர்க்குது. அப்படி தானே? அது ஒரு காரணம். இதான் முக்கியமான காரணம். இதுதான் ஏன் வெயில் காலத்தில் வாட்டர் சோர்ஸ் பூமியில் நிலப்பரப்பில் தண்ணீர் அதிக கம்மியாக இருக்கும். அப்போ வேர்களுக்கு தண்ணீர் கிடைக்காது. அப்போ இலையோட முக்கியமான வேலை என்ன? வேப்பரைசேஷன், டிரான்ஸ்பிரேஷன். அந்த இலையின் தொலைவு வழியாக என்ன ஆகும்? நீராவி போக்கு நடைபெறும். இப்போ இந்த நீராவி போக்கு என்ன பண்ணோம்? அதிகமாக நீராவி போக்கு நடந்தால் என்ன ஆகும்? மரம் இறந்து போகும். அப்போ இங்கே தண்ணி குறைவாக இருக்குது பூமியில். அந்த நீராவி போக்கு குறைப்பதற்காக இலைகளை உதிர்த்து மறுபடியும் துளிர்க்குது. சரிங்க சார், இந்த கேம்பஸில் நம்ம பார்க்குறதுக்கு என்ன சார் இருக்குது? இதில் எதுவுமே இல்லை. அப்படி தானே? விலங்குகள் பார்க்க போகிறோம். அப்புறம் அப்போ நமக்கு இப்போ நம்ம ஒரு தட்டான், எவ்வளோ பெரிய தட்டான் ஒன்று கிராஸ் பண்ணி போச்சு பாருங்கள். அப்போ நமக்கு ஒரு விஷயம் திணிக்கப்பட்டிருக்கு நம்ம மூளையில், பொது புத்தியில், நம்மளோட சிந்தனையில் என்ன இருக்குது? ஊட்டி கொடைக்கானல் தான் அழகாக இருக்கும், அங்கே தான் நமக்கு சீசனலாக நம்ம ஒரு விஷயத்துக்கு போகலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது. அப்படி இல்லை. அது எல்லாம் பசுமை பாலைவனங்களாக மாறிக்கிட்டு இருக்கு. பசுமை பாலைவனம், கிரீன் டெசர்ட் அப்படின்னா என்ன சார்? கிரீன் டெசர்ட்னா என்ன? அங்கே இருக்கிற மரங்களை எல்லாம், இயற்கையெல்லாம் அழித்துட்டாங்க. ஆங்கிலேயர்கள் பாதி, நாம பாதி, பிரிட்டிஷ்காரங்க பாதி, கம்பெனிக்காரங்க பாதி, கார்பரேட்டு எல்லாமே சுத்தமாக முடிச்சாச்சு. அதனால தான் இப்போ இங்கே வெயில் அடிக்குது. அப்போ வானுயர்ந்த மரங்களை எல்லாம் அழிச்சிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க? கிரீன் டெசர்ட்டாக, பசுமை பாலைவனமாக மாறிட்டு இருக்கு. பசுமையாக தான் சார் இருக்குது. அது எப்படி சார் பாலைவனம்னு சொல்கிறீங்க? பசுமையாக தானே இருக்குது, அது எப்படி பாலைவனம்னு சொல்கிறீங்க?
ஏன்னா அங்கே ஒரு உயிர் சூழல் இல்லை. உயிர் சூழல் என்ன தெரியுமா? மரம், செடி, கொடி, பூக்கள், இது எல்லாமே பூச்சி புழுக்கள் எல்லாம் சேர்ந்தது தான் உயிர் சூழல். அங்கே ஒரே ஒரு ஸ்பீசிஸ் மட்டும்தான். உதாரணமாக முக்கியமாக சொல்லலாம், தேயிலை தோட்டங்கள். தேயிலை தோட்டம் மட்டும்தான் அங்கே இருக்குது. அதுக்கு முன்னே அங்கே என்ன இருந்தது? மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க என்ன இருந்தது? நிறைய மரங்கள் இருந்தது. அப்போ நம்ம டீ குடிக்கிற கலாச்சாரம் நம்ம தமிழர் பண்பாட்டிலே இல்லை. அப்போ இந்த டீ குடிப்பதன் மூலியமாக இதுக்கு ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்து, அது ஒரு பிஸ்னஸாக மாற்றி இங்கே இருக்கிற வேலை கொடுக்குறோம் அப்படிங்கிற பல்வேறு காரணங்களால் இங்கே ஒரு சூழலியல் பேரழிவை உண்டு பண்ணிட்டாங்க. அதனால தான் பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்சு, இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நடக்கிறதுக்கு காரணம் இதுதான். அப்போ அதெல்லாம் இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சு, க்ரீன் டெசர்ட், பசுமை பாலைவனங்களாக அங்கெல்லாம் மாறிட்டு இருக்கு. அப்போ அது அங்கே மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்தாது, அது ஆல் ஓவர் உலகம் முழுக்க, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பிரச்சனைகளை மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்போ ஒரு காலநிலை மாற்றத்துறைன்னே ஒன்று அரசாங்கம் அறிவிச்சிருக்கல, ஒரு துறையை ஏற்படுத்தியிருக்காங்க. கல்வித்துறை, மின்வாரியத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, வேளாண்மை துறை, பொறியியல் துறைன்னு இப்போ காலநிலை மாற்றத்துறையினே ஒரு துறை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு எமர்ஜென்சி பிரச்சனை இப்போ இங்கே இருக்குது. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கங்களை ஏற்படுத்திட்டு இருக்கு, அதிக மழை, அதிக வெள்ளம். அப்போ இதை நம்ம சரி பண்ணணும்னா என்ன செய்யணும்? சுற்றுச்சூழலை சார்ந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த கேம்பஸ் முழுக்க என்ன பண்ண போகிறோம்? நம்ம இங்கே இருக்கிற பிரச்சனைகளை, இங்கே இருக்கிற உயிரிகளை, இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு அப்சர்வேஷன் பண்ண போகிறோம். சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சைடில் 2 பக்கமாக மரங்கள், பூச்சிகள், பறவைகள், மண், இலை, இது ஏன் இப்படி இருக்குது, என்னென்னு நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்க, நான் பதில் சொல்ல போகிறேன். சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச தகவலையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு வாக், ஒரு மென் நடை கானகத்தில் காட்டில் நடக்க போகிறோம். காட்டில் ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட் நம்மகிட்ட இந்த இடத்துல இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற பகுதிகளில் கொஞ்சம் இயற்கையாக இருக்குது. இங்கே மனிதர்கள் நடமாட்டம் கம்மியாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம நடக்கும்போது என்னென்ன பார்க்குறீங்க, அதுலேருந்து என்ன கற்றுக்குறீங்க, அதில் உங்களுக்கு என்ன தகவல் தெரியுது அல்லது என்ன தெரியல அப்படிங்கிறத நம்ம ஒரு கருத்து பரிமாற்றம் நம்ம செஞ்சுக்க போகிறோம். போகலாமா? முக்கியமாக இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா, அமைதியாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, யாரும் யாரோடையும் பேசக்கூடாது. தனித்தனியாக என்ஜாய் பண்ண போகிறோம். சந்தோஷமாக இருக்கதான் நம்ம வந்திருக்காங்க. சரியா? உங்களுக்குள்ளே பேசிக்க கூடாது. சைடில் வரும்போது இது என்ன சார் நம்ம கேட்கும்போது அது சார்ந்த தகவல்களை நம்ம கொடுக்கறதுக்கு தயாராகும். இதான் இந்த இளம் பசுமையார் வளர்ச்சி திட்டத்தோட முக்கிய அவுட்டோர் செக்ஷன் இது. அதுக்கடுத்து இன்டோர் செக்ஷன்லாம் நம்ம இனிமேல் போக போகிறோம். சரியா? பார்ப்போம்.